பாமகவுடைய கூட்டணி நிலைப்பாடு, வேட்பாளர் தேர்வு, ஃபார்ம் ஏ மற்றும் ஃபார்ம் பி, அதாவது தேர்தல் சின்னத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த அதிகாரம் என்பது ராமதாசுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செயற்குழுவில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள், ஒட்டுமொத்தமாக 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் கடந்த காலத்தில் பாமகவுடைய நிறுவனர் எடுத்த பல்வேறு முடிவுகளுக்கு இந்த செயற்குழு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் கட்சியிலிருந்து அன்புமணி நீக்கப்படுவதாக எடுத்த முடிவுக்கு இந்த செயற்குழு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அதே போல பசுமை தாயகம் அமைப்பில் இருந்து சௌமியா அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார். அந்த இடத்தில் ஸ்ரீ காந்தி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்ற பல்வேறு முக்கிய முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை, அன்புமணி தரப்பாக கருத்துக்களை பாமகவுடைய வழக்கறிஞர் பாலு தெரிவித்ததை பார்த்தோம். இது எந்த வகையிலும் அன்புமணியுடைய அதிகாரத்தையோ பாமகவுடைய அதிகாரத்தையோ கட்டுப்படுத்தாது என்றும், இது முற்றிலுமாக சட்டவிரோதமான ஒரு கூட்டம் என்று அவர் தரப்பு விளக்கத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த செயற்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த தீர்மானம் பல முக்கிய விஷயங்களை மேலும் சிக்கலாக்கி இருப்பதாகவே பத்திரிகையாளர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக கூட்டணி தொடர்பாக நிலைப்பாடு எடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் மூல காரணமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவில் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு, கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், யாருடன் கூட்டணி என்பது தொடர்பாக முடிவுகளை நான் எடுக்கிறேன் என்று ராமதாஸ் தெரிவித்தார். அதற்கு பிறகுதான் இந்த கருத்து மோதல் என்பது அடுத்தடுத்த கட்டத்தை எட்டி நீதிமன்றம் வரைக்கும் சென்றது. டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் இது தொடர்பான மனு என்பது விசாரணைக்கு வந்து அதுவும் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இருதரப்பும் இந்த தீர்ப்பை தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு என்று தெரிவித்து வரக்கூடிய நிலையில் நீதிமன்றம் என்ன கூறியது என்றால், இதில் அங்கீகரிக்கப்படாத கட்சியான பாமகவிற்கு ஆவணங்களின் அடிப்படையில் அல்லது இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு கிடையாது என்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நீதிமன்றம் கூறியிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இருவரும் அதற்கு உரிமை கோரக்கூடிய பட்சத்தில் உரிமையியல் நீதிமன்றத்தில் இதற்கான முடிவு செய்யப்படும் என்றும் டெல்லி நீதிமன்றம் கூறியிருந்தது. எனவே தேர்தல் நெருக்கத்தில் இருதரப்பும் ஃபார்ம் ஏ மற்றும் ஃபார்ம் பி ஆகியவற்றில் தங்களுக்கு உரிமை கோரக்கூடிய பட்சத்தில் இந்த விவகாரம் நீதிமன்றத்தை சென்றடையக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே முதல் பிரச்சனையாக கூட்டணி யாருடன், யார் வேட்பாளர்கள், யாருக்கு அதிகாரம் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலத்தில் அன்புமணி மீது மிக கடுமையான விமர்சனங்களை ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அவரை எம்பியாக தேர்வு செய்ததே தவறு, மத்திய அமைச்சராக ஆக்கியது நான் தான் என்பது போன்ற பல கருத்துக்கள் அவர் கூறிய நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டத்தின் மூலமாக ராமதாஸுக்கு தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டு அவருக்கான அதிகாரம் வழங்கப்பட்டதாக ராமதாஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. அதே நிலையில் இந்த கூட்டம் எந்த விதத்திலும் தங்களை கட்டுப்படுத்தாது, இது ஒரு சட்டவிரோதமான அல்லது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு கூட்டம், இதனை தங்களை கட்டுப்படுத்தாது என்று அன்புமணி தரப்பு தெரிவித்திருக்கிறது. கூட்டணி தொடர்பான முடிவுகளை கட்சிகள் எடுக்க வேகம் காட்டி வரக்கூடிய நிலையில் இந்த அடுத்தடுத்த போட்டி செயற்குழுவும் போட்டி பொதுக்குழு கூட்டம் என்பது தற்போது பாமகவில் அடுத்த கட்ட ஒரு நெருக்கடிக்கு தள்ளுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதன் மூலமாக அன்புமணி தரப்பு அடுத்ததாக இதை எப்படி கையாளப் போகிறார்கள் என்பது பார்க்க வேண்டும். அடுத்ததாக பாமகவுடைய செயல் தலைவர் ஸ்ரீ காந்தி பேசியதை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு காலையில அப்பாவை பார்த்தேன். அந்த மனுஷன் முகத்துல எந்த மனுஷன் சிங்கமாக கர்ஜித்தாரோ, எந்த மனுஷன் இந்த தமிழ்நாட்டு அரசிலேயே 40 வருஷமா ஒரு கலக்கு கலக்கினாரோ, அந்த மனுஷன் கண்ணுல இன்னைக்கு ஒரு வழி தெரிஞ்சு எத்தனையோ பொதுக்குழுவை அவர் நடத்தியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த வழி உடம்பு வலி இல்லை. தான் பெத்த பிள்ளையே, தன் மாரோடு அணைச்ச வளர்த்த பிள்ளைகளே சுயநலத்துக்காக தன்னை முதுகுல குத்தனதால வந்த அந்த ஏமாற்றத்தின் வழி அது. கடந்த சில மாசமா என்ன நடக்குதுன்னு நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஐயாவை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க. ஐயா பேர்ல இருக்கிற கட்சியை ஐயா கிட்ட இருந்தே புடுங்குறாங்க. இந்த செயற்குழு கூட்டம் தொடர்பாகவும் இதில் எடுக்கப்படக்கூடிய முடிவு தொடர்பாகவும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த செயற்குழுவில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுல RSS அடிமைகள் அப்படின்னு ஸ்ரீ காந்தி யாரை சொல்றாங்க? இந்த கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவு தொடர்பாக எல்லா அதிகாரமும் ராமதாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2 பேருக்கும் வெவ்வேறு நிலைப்பாடா? அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் வெவ்வேறு நிலைப்பாடா? இதுல முடிவெடுக்கிறதுல ஏன் தனித்தனியா 2 பேர் அதிகாரத்திற்காக போட்டியா, இல்ல என்ன இதுக்கு கருத்து மோதலாயுது? இல்ல, இது அடிப்படையில ஒரு குடும்ப பிரச்சனையா ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சி பிரச்சனையா முடிவடைஞ்சு இந்த மோதல் ஒரு வட்டத்தை அடைஞ்சிருக்கு. சர்க்கிள்
அந்த வட்டம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. அந்த மோதல்ங்கிற வட்டம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இனிமே வந்து இவர்கள் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் டெல்லி ஹைகோர்ட்ல வந்து அன்புமணிக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று சொல்லியிருக்கு டெல்லி ஹைகோர்ட்னு சொல்றாரு. அதே சமயம் அன்புமணியை கேட்டா தேர்தல் பதிவுகள்ல நான் தான் பொதுச் செயலாளர் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ ரெண்டு பக்கமும் ஒருவர் வந்து நாங்க தான் வந்து நியாயமான வந்து பொதுச் செயலாளர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னு அவங்க சொல்லவும், டாக்டர் ராமதாஸ் அதுக்கு எதிராக சொல்லவும், கடைசியில் சிவில் கோர்ட்ல போய் முடிவு பண்ணிக்கோங்கன்னு டெல்லி ஹைகோர்ட்ல கடைசியாக ஒரு முடிவு பண்றதையும் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த சூழல்ல தான் சேலம் பொதுக்குழு நடத்தக்கூடாதுன்னு அன்புமணி குரல் கொடுத்தாரு. பட் அதையும் மீறி சேலம் பொதுக்குழு நடந்திருக்கு. அதுல அன்புமணி நீக்க தீர்மானம் வந்து எதிர்பார்த்தது. அது மாதிரி பசுமை தாயகம் சௌமியா அன்புமணியை வந்து நீக்கிற விஷயங்கள் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா சமீப காலத்துல சௌமியா அன்புமணி வந்து மாவட்டமா போய் பெண்களை சந்திச்சு ஆதரவு திரட்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதை தடுத்து நிறுத்தும் விதமாக அந்த பதவியை வந்து எடுக்கிற ஒரு விஷயத்தையும் இவங்க பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து அன்புமணியை வந்து அவங்க சிஸ்டரே வந்து ஸ்ரீகாந்தியை வந்து கடுமையான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க பேச்சுல வந்து ஒரு கடுமையான தாக்குதல். அதாவது நீங்க சொல்ற மாதிரி RSS அடிமை தரப்போடைய என்னவா இருக்குன்னு நமக்கு புரியுது. அதிமுக தரப்புமே இருப்பதனால அவருடைய அந்த பார்கெனிங் பவர் வந்து போய் அந்த அவங்க எந்த கூட்டணியில சேர்ந்தாலுமே கட்சிகள் வந்து வாக்கு வங்கி வந்து ரொம்ப குறைத்துதான் மதிப்பிடுவார்கள். ரெண்டு பேருடைய வாக்கு வங்கியும் பிரிந்து இருக்கிறதுனால. சோ ரொம்ப பிரச்சனை. அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில சேர்ந்தாலுமே அந்த கூட்டணிக்கு எந்த அளவுக்கு என்பது கேள்விக்குறி. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் எந்த அணியில சேர்ந்தாலுமே அந்த அணிக்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறி. ஸோ ஒருத்தருக்கு அந்த மோதல்ல வந்து கட்சியுடைய வாக்கு வங்கி வந்து பலமான ஒரு சேதத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் வந்து இந்த நடந்த சம்பவங்கள் காண்பிக்கின்றன. ஒட்டுதல் என்பது உடைந்த கண்ணாடி இனிமேல் ஒட்டாது என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ற ஒரு விஷயமா பாக்குறோம். திரு பிரியன், இப்ப தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் ஒரு 50 நாட்கள் தான் இருக்கு. ஒரு 50 நாட்களுக்குள்ளதான் இருக்கு. அப்படி ஒருத்தர் விருப்ப மனு வாங்கிட்டாரு, இன்னொருத்தர் கூட்டணி தொடர்பான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்காரு. இது இப்படியே போனா யார்கிட்ட தான் அதிகாரம் இருக்கு? ஆஸ் ஆஃப் டேட் இன்னைக்கு யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? இல்ல, இன்னைக்கு தேதியில ஒரு விஷயம் முக்கியமா சொல்லி ஆகணும். அதாவது வந்து டாக்டர் ராமதாஸ் தான் அன்புமணியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணார் தலைவர் பதவிக்கு. ஸோ அந்த கட்சியுடைய தொண்டர்கள் வந்து கடந்த 4-5 வருடமாக அவர்கள் அன்புமணியை தான் வந்து கட்சியுடைய எதிர்கால தலைவராக அவங்க பார்த்தாங்க ஆக்சுவலா. அதனால கட்சியுடைய இளைஞர்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து அன்புமணியோட ஆதரவாளர்கள் இருக்காங்க. கொஞ்சம் மூத்தவர்கள் அந்த காலத்திலிருந்தே வன்னியர் சங்கத்துல இருந்தவங்க, டாக்டர் ராமதாஸ் ஆரம்பிச்ச போது அவர் கூட இருந்தவங்க, தொடர்ந்து அவர் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்காங்க. அதனால வந்து இது வந்து சிவில் கோர்ட்ல டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டதுனால இனிமேல் வந்து ஒருத்தருக்கு கிளைம் பண்ணினா கூட யாரு உண்மையான உரிமையாளர் என்பது சிவில் கோர்ட் மூலமா தான் தெரிய வரும். அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். இங்க சிவில் கோர்ட் முடிஞ்சு அப்புறம் அப்பீலுக்கு போய் அது சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு வரதுக்குள்ள பல தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வழக்கு இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு, அது மாதிரிதான் நிலைமை இருக்கும், அதே மாதிரிதான். ஸோ இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போறதை விட தேர்தல் மூலமாக தீர்மானிக்கப்படுவதுதான் சிறந்த வழி. அப்போ இந்த ரெண்டு தரப்புமே, ராமதாஸ் தரப்பும் அன்புமணி தரப்பும் தனித்தனியாக போட்டி யார் பக்கத்துல பாமக இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல போய் தான் வந்து ஒரு தீர்வு காண முடியுமே தவிர இனிமேல் பேச்சுவார்த்தை தீர்வு காணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய மகளை வந்து ப்ரமோட் பண்றாரு, மகனை ப்ரமோட் பண்ணாரு, இப்ப மகன் ப்ரமோட் பண்றாரு. மகனுக்குமான ஒரு மோதலை வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி இருக்காரு. சோ இது எந்த அளவுக்கு வந்து இது இன்னும் கட்சியை வந்து மேலும் வந்து ஒரு வாக்கு வங்கியை சிதைக்கும் அளவுக்கு கொண்டு போகுன்றத நம்ம எலெக்ஷன்ல தான் பார்க்கலாம். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.